guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் எப்படி கிரியேட்டிவ் மோடை யூஸ் பண்ணி எல்லா ட்ராஃபியும் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன வேணும்னா நம்ம PS4 வெர்ஷன்லேருந்து PS5 வெர்ஷனுக்கு போகணும். நீங்கள் டேரெக்டாக PS5ல போனீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு PS4ல நம்ம இதை ஒர்க் பண்ணிவிட்டு ட்ராஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு PS5 வெர்ஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே கொடுத்துக்கோங்க. கிரியேட் நியூ வேர்ல்டு. இந்த வேர்ல்டு உங்கள் புது வேர்ல்டாக நீங்கள் கிரியேட் பண்ணோம். ஆல்ரெடி உங்கள் வேர்ல்டு இதை பண்ணிங்கன்னா வராது. அதனால் புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க, சும்மா பேச்சுக்குன்னு. ஓகே, இப்போ ஒரு லேண்டு போயிருங்க. ஒரு நல்ல இடத்த தேடணும். வாழ்க்கையில் இப்படி நம்ம சந்தோஷத்தை தேடுவோமோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த தேடுவோம். இருங்க, பொறுமையாக தான் கிடைக்கும், அவசரப்பட்டா வராது. ஓகே, பரவாயில்ல, சீக்கிரமாக ஒரு இடம் வந்துடுச்சு. இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்கிற கமெண்ட்டை போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே சர்வைவல்லேருந்து கிரியேட்டிவ் மோட் நீங்கள் இதை ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டும். இந்த கிரியேட்டிவ் மோட் போட்டிங்கன்னா ட்ராஃபிக்ஸ்லாம் வராதுன்னு. பரவாயில்ல, நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சீட் காட்டும். ஏங்க சீட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா சீட்ஸுன்னு, இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கமெண்ட் ப்ராம்ப்ட்ஸ்லாம் போட முடியும். ஓகே, ஆன் பண்ணிவிட்டு உங்கள் டிபேடில் லெஃப்ட் இல்லை ரைட் பட்டன், டிபேடில் ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். இந்த இடத்துல நான் போடுற கமெண்ட் அப்படியே போடுங்க. /give yes கமெண்ட் பிளாக். ஓகேவா, போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம 2 வைக்கணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, 2 வச்சிட்டோம். இப்போ உங்கள் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறத சர்ச் பண்ணுங்க. இருங்க, நமக்கு ஸ்டோன் பட்டன் வேணும். 2 பட்டன். இருங்க, எங்கடா இருக்கீங்க? இங்கே இருக்க ஸ்டோன் பட்டன். நீங்கள் ஸ்டோன் பட்டன் யூஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். வேறு எந்த பட்டன் வச்சாலும் ஒர்க் ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே 2 ஸ்டோன் பட்டன் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுத்துக்கும். இப்போ வந்து இந்த பாக்ஸில் நான் சொல்கிற கமெண்ட்டை டைப். கேம் மோட் எஸ் அட் ஏ. கேம் மோட் எஸ் அட் ஏ வந்து எதுக்குன்னா சர்வைவல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து வாங்க, கேம் மோட் சி அட் ஏ. இது வந்து கிரியேட்டிவ் மோடுக்கு. இப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் இந்த பட்டன் இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணும்போது சர்வைவல் மோடுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கிரியேட்டிவ் மோடுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து நம்ம இந்த பட்டனை வச்சு கிரியேட்டிவ் மோடுக்கு போகிறதால அது கேம் செட்டிங்ஸில் கிரியேட்டிவ் மோடாக எடுத்துக்காது. எப்படின்னா நமக்கு ட்ராஃபியும் கிடைக்கும், கிரியேட்டிவ் மோடும் ஆன் ஆகும். அதுதான் ட்விஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே வாங்க. இங்கே வந்து இந்த சர்வைவல் மோடை 1 டைம் கிளிக் கொடுத்துங்க. கரெக்டாக 20 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு கேமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒன்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 வந்துட்டு இருக்கோம். இப்போ திரும்பி கேமை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கேம் மோடுக்கு வச்ச கமெண்ட்டு. இதை நான் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் வந்துடுச்சா, யுவர் கேம் ஹஸ் பீன் அப்டேட்டட் டு கிரியேட்டிவ் மோடுன்னு. கிரியேட்டிவ் மோடில் இப்போ நம்ம இருக்கோம். ஆனால் செட்டிங்ஸ் போய் போயிருங்க. இங்கே பாருங்கள், சர்வைவல் மோடில் தான் இருக்குது, கிரியேட்டிவ் மோடில் போகல. அதனால் இப்போ நம்ம சர்வைவல் மோடில் இருக்கிறதா தான் கேம் கணக்கெடுத்துக்கும். ஆனால் கிரியேட்டிவ் மோடில் இருக்க மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இப்போ எல்லாமே இருக்கும். நீங்கள் இதில் எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கேமையே கூட பட்டுன்னு முடிச்சு. எஸ், அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் PS5க்கு இந்த வெர்ஷன் வேணும்னா இந்த சேவ் ஃபைல் எடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாட்டினம் இதில் எடுக்கிறதுனா எடுங்க. அப்படி ஓகே, இப்போ PS5 வெர்ஷன் என்ன பண்ணோம்னா இந்த சேவ் ஃபைல் நீங்கள் டேரெக்டாக PS5 வெர்ஷன் டவுன்லோட் போட்டுக்கோங்க. PS5 வெர்ஷன் டவுன்லோட் போட்டு உள்ளே போனீங்கனாலே ப்ளே கிளிக் கொடுக்குறீங்களா, ப்ளே கொடுத்த உடனே கீழே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் உங்களோட PS4 வெர்ஷனோட சேவ் ஃபைலும் அந்த இடத்துல ஷோ ஆகும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அது உள்ளே போயிட்டு இதே மாதிரி இந்த 2 பட்டன் யூஸ் பண்ணி கிரியேட்டிவ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணி சர்வைவல் மோடும் ஸ்விட்ச் பண்ணி மாற்றி விளையாடிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது பிளாட்டினம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கைடு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். Bye guys.